2004ஆம் ஆண்டு முதல் இவ்வாண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை தேசிய சேவை பயிற்சி திட்டத்திற்காக அரசாங்கம் 470 கோடி ரிங்கிட் செலவழித்துள்ளதாக தற்காப்பு துணை அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் தெரிவித்தார். இளைஞர்களை கட்டொழுங்கு மிக்கவர்களாக உருவாக்கும் நோக்கத்தை இப்பயிற்சி திட்டம் கொண்டுள்ளது. தேசிய சேவை பயிற்சி திட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக திகழ்வதாக டாக்டர் அப்துல் லத்தீப் தெரிவித்தார். இப்பயிற்சியில் பங்கேற்ற மாணவர்கள் சுய கட்டுப்பாடு மிக்கவர்களாக மட்டுமல்லாது தன்னார்வல பணிகளிலும் ஆர்வம் கொண்டிருப்பதாக அவர் சொன்னார். தன்னார்வல படையில் தங்களை பதிந்து கொள்ளும் இளைஞர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிப்பது அதற்கான சிறந்த சான்று என்றார் அவர். மேலும் நாட்டுப்பற்று, இனங்களுக்கிடையிலான ஒருமைப்பாடு, துடிப்புமிக்க குணநலன்களை பொருந்திய இளைஞர்களையும் இந்த தேசிய சேவை பயிற்சி திட்டம் உருவாக்குகின்றது. தேசிய சேவை பயிற்சி திட்ட தரப்பினரும் தேசிய பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்களும் மேற்கொண்ட ஆய்வில் இது கண்டறியப்பட்டுள்ளது. மக்களவை கேள்வி நேரத்தின்போது டாக்டர் அப்துல் லத்தீப் இவ்விவரங்களை வெளியிட்டார். தீபத் திருநாளுக்காக வார இறுதி நாட்களில் குடும்பத்தினரோடு புத்தாடைகளை வாங்கச் செல்லும் தருணத்திற்காக நாம் காத்திருக்கின்றோம். ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் அரவணைப்பு இன்றி அத்தகைய வாய்ப்பே இல்லை எனும் ஏக்கத்தில் வாடும் அன்பு இல்ல சிறுவர்களை நாம் நினைத்தது உண்டா? அத்தகைய சிறுவர்களும் புத்தாடை அணிந்து தீபாவளியை கொண்டாட வேண்டும் எனும் நோக்கத்தில் மின்னல் FM வானொலி கருணை ஒளி எனும் நிகழ்ச்சியை நடத்தியது. கில்லான் சென்னை சில்க் பேலஸ் ஜவுளி மாளிகையும் மின்னல் FM வானொலியும் இணைந்து சமுதாய கடப்பாட்டுடன் கருணை ஒளி எனும் இந்நிகழ்ச்சியை இன்று காலை நடத்தின. இளமை, இனிமை, புதுமை எனும் தங்களின் ஸ்லோகத்துக்கு ஏற்ப இவ்வாண்டு மின்னல் FM மாறுபட்ட அணுகுமுறையை பயன்படுத்தி அன்பு இல்ல சிறுவர்களை மகிழ்ச்சிப்படுத்தியது. சிறுவர்களை சென்னை சில்க் பேலஸிற்கு வரவழைத்து இவர்கள் சொந்தமாக அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு புத்தாடைகளை வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை மின்னல் FM வானொலி ஏற்படுத்தி தந்தது. ஒளிபரப்பு துணை தலைமை இயக்குநர் டாக்டர் Ahmad Jailani Muhammad சிறுவர்களுக்கு 100 ringgitக்கான பற்றுச்சீட்டை வழங்கி இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். Kali ini kita membawa mereka datang untuk membuat shopping ataupun membuat pembelian secara terus. Jadi impaknya saya rasa kali ini nampak lebih berkesan dan ianya satu pendekatan yang amat baik dan amat bersesuaian sekali dalam konteks kita pergi ke ataupun merakyatkan RTM khususnya. Jadi inilah satu usaha yang amat baiklah. இந்நிகழ்ச்சியில் கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள 5 அன்பு இல்லங்களைச் சேர்ந்த சிறுவர்கள் பட்டுச்சீட்டுகளை பயன்படுத்தி புத்தாடைகளை வாங்கினர். வழக்கமாக ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சென்று உதவிகளை வழங்கும் மின்னல் FM இம்முறை இந்த புதிய அணுகுமுறையை பயன்படுத்தியதன் நோக்கம் குறித்து விவரிக்கிறார் அதன் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் எஸ். குமரன். இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பிடிச்ச துணியை அவங்க அணியக்குள்ளார ஏற்படுற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த மகிழ்ச்சி தான் உண்மையிலேயே குழந்தையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு உணர்வை கண்டோம். அதுதானே உண்மையான தீபாவளி. அந்த வகையில மின்னல் FM மற்றும் ஒரு வெற்றி படைப்பை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கொடுத்திருக்கிறது. வர்த்தக நோக்கத்துக்கு அப்பாற்பட்டு திறந்த மனதோடு அன்பு இல்ல சிறுவர்களுக்கு புத்தாடைகளை வழங்கிய சென்னை சில்க் பேலஸ் வருங்காலங்களிலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் என கூறுகிறார் அதன் உரிமையாளர் தனசேகரன். இது நான் கடை திறந்த ஓப்பனிங்ல இருந்து 5வது வருஷம் முடிஞ்சு வார வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்றது எல்லாரும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது நான் முடிஞ்ச வரைக்கும் எங்க கடை வளர்ச்சிகளும் மலேசியா மக்கள் ஆதரவு நிறைய இருக்காங்க. அதே மாதிரி எங்களை முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். பரபரப்பாக ஆடைகளை தேர்ந்தெடுப்பதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த சிறுவர்களின் முகத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சி ஒருபுறம், சிறுவர்களுக்கே உரிய குறும்புத்தனம் மறுபுறம். அவர்களை நாம் சந்தித்த போதே இங்கிருந்து எங்களுக்கு பிடிச்ச சட்டை எடுத்தோம். அப்புறம் போகும் பிள்ளைங்களாம் கொஞ்சம் எடுத்தோம் சட்டை. சந்தோஷமா நானும் மகிழ்ச்சியா தீபாவளி கொண்டாடுவேன். நான் பங்கா ஷூட்டு மச கையோட வாங்கினேன். இன்னைக்கு எல்லாம் எங்களுக்கு சட்டை வாங்கி கொடுத்தாங்க. சட்டை போட்டு தீபாவளி கொண்டாடுவேன். அவன் சட்டை வாங்கியிருக்கான், புது புது சட்டையெல்லாம். எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப. என்ன சட்டை வாங்குவீங்க? ஜிப்பா புது புது சட்டையெல்லாம் இருக்கு. அதை நாங்க வாங்கி தீபாவளிக்கு மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். அப்புறம் வர முடியாதவங்களுக்குலாம் கால் கை இல்லாதவங்களுக்குலாம் நாங்களே சட்டை வாங்கி கொண்டு போவோம். புத்தாடைகளை வாங்கியதோடு சிறுவர்கள் அறிவிப்பாளர்களோடு இணைந்து நிழற்படங்கள் எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாயிகா இளைஞர் பிரிவு தலைவர் டி. மோகன், மைக்கி எனும் மலேசிய இந்திய வர்த்தக சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைவர் டாக்டர் கெனட் ஈஸ்வரன், மின்னல் FM வானொலி நிர்வாகி ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மின்னல் FM -இன் இந்த கருணை ஒளி நிகழ்ச்சி இச்சிறுவர்களுக்கு மறக்க முடியாத தீபாவளி அனுபவத்தை கொடுத்திருக்கிறது என்றால் அது மிகையில்லை.
சமூக கடப்பாடோடு உதவிகளை வழங்கி அன்பு இல்லங்களைச் சேர்ந்தவர்களை நம்மில் ஒருவராக இணைக்கும் போது அவர்களும் தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாட முடிகின்றது. சிறிய உதவியாக இருந்தாலும் அந்த உதவியோடு சேர்த்து வழங்கப்படும் அன்பும் அரவணைப்பும் அவர்களை அகம் மலரச் செய்கிறது. எனவே இதுபோன்ற உதவிகளை வழங்கி நாமும் இன்புறுவோம், அவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவோம். RTM தமிழ் செய்திக்காக பவானி பழனியப்பன். பண்டிகை காலத்தின் போது சுவையான பலகாரங்கள், புத்தாடைகள் எனும் ஏக்கம் வசதியற்றவர்களை பற்றிக் கொள்ளும். அவர்களின் மனதில் புன்னகையை அரும்பு போல் துளிர்விடச் செய்யும் மனிதநேய உள்ளங்கள் இருக்கும் வரையில் யாருக்கு துன்பம், யாருக்கு ஏக்கம் என்ற கேள்விக்கு இடமில்லை எனலாம். பண்டிகை காலங்களில் மகிழ்வுடன் கொண்டாட இயலாத வசதியற்றவர்களின் மனதில் விரக்தி ஏற்பட்டுவிடக் கூடாதெனும் உணர்வுடன் பலர் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு விஜயரத்னம் அறவாரியம். ஸ்லாங்கூர் பூச்சோங் வட்டாரத்தில் உள்ள 50 வரிநிலை குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 200 பேரின் முகங்களில் புன்னகையை இந்த விஜயரத்னம் அறவாரியம் மலரச் செய்திருக்கின்றது. தீப திருநாளை கொண்டாடுவதற்காக இந்த அறவாரியம் வழங்கியிருக்கும் 100 ரிங்கிட் பெருமானமுள்ள அன்பளிப்பு பொட்டலங்களும் 100 ரிங்கிட் தீபாவளி அன்பளிப்பு பணமும் இவர்களின் புன்னகைக்கு அஸ்திவாரம் இட்டிருக்கின்றன. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னாக்கா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதனால இது கிடைச்சனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் விஜய் ரத்னம் ஃபவுண்டேஷனுக்கும் கபஜிகான் மஷரத் மலேசியாவுக்கும் நன்றி சொல்கிறேன். ஏதோ நான் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் ஏதோ எனக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. அனைத்து பண்டிகைகளின் போதும் உதவி தேவைப்படுவோர் மத்தியில் மகிழ்ச்சியை வேரூன்றச் செய்வதுதான் தமது அறவாரியத்தின் நோக்கம் என அதன் தலைவர் டத்தின் உமையால் ஈஸ்வரன் தெரிவித்தார். இந்த தீபாவளி எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நேரம். இது ஒரு கொண்டாட்டம். இந்த நேரத்துல வசதி குறைஞ்சவங்க அவங்களுக்கு எங்களால செய்ய முடியுமானதை செய்தா அட்லீஸ்ட் அவங்க அந்த அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். நாங்க அவங்களும் அந்த கொண்டாட்டத்துல கலந்து கொள்ளலாம். எங்களுக்கு வறுமைன்ற அந்த கவலையோட இருக்காம there is a saying சொல்லுவாங்க that there is happiness in giving than receiving, and so in line with that அதான் நாங்க விஜயரத்னம் அறவாரியத்துல இருந்து செய்றோம். இல்லாதவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களின் புன்னகையில் நாமும் சேர்ந்தே வரும் தீபாவளி திருநாளை கொண்டாடலாமே. தலைசிறந்த பல்கலைக்கழகங்களிலும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலும் முதுகலை, முனைவர் ஆகிய பட்டப்படிப்புகளை மேற்கொள்ளவிருக்கும் 12 மாணவர்கள் இவ்வாண்டுக்கான மாமன்னர் கல்வி விவகார சம்பளத்தை பெற்றனர். இன்று தலைநகர் இஸ்தானா நகராவில் மாமன்னர் துவான்கு மீசான் ஜைனால் ஆபிதீன் அம்மாணவர்களுக்கு கல்வி விவகார சம்பள கடிதங்களை வழங்கினார். 2006ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வரும் இந்த மாமன்னர் கல்வி உபகார சம்பளத்தை பொதுச்சேவைத்துறை நிர்வகித்து வருகிறது. கல்வியில் மட்டுமில்லாது புத்தாக்கத்திலும் வேகமும் விவேகம் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த உபகார சம்பளம் வழங்கப்படுகிறது. அவ்வகையில் இவ்வாண்டு 7 மாணவிகளும் 5 ஆண் மாணவர்களும் இந்த உபகார சம்பளத்தை பெற்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் அறிவியல், தொழில்நுட்பம், சட்டம் ஆகிய துறைகளில் பட்டப்படிப்பை தொடரவிருக்கின்றனர். கூட்டரசு கல்வி உபகார சம்பளத்தை காட்டிலும் இம்மாணவர்கள் கூடுதல் 50 விழுக்காடு செலவுப்படியை பெறுவார்கள். மேலும் மலேசிய அரசிடம்தான் பணியாற்ற வேண்டும் எனும் நிபந்தனையும் இவர்களுக்கு இல்லை. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் 41,30,000 ரிங்கிட் மதிப்பிலான 16.5 கிலோகிராம் ஷாபு வகை போதைப் பொருள் கடத்தும் முயற்சியை போலீசார் முறியடித்துள்ளனர். கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்ட 4 வெவ்வேறு நடவடிக்கையின் போது 8 அந்நிய நாட்டவர்கள் உட்பட ஒரு உள்நாட்டு ஆடவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அக்டோபர் 6ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 12 பொட்டல்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5.37 கிலோகிராம் ஷாபு வகை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வேளை 5 ஈரானியர்கள் கைது செய்யப்பட்டனர். அதனையடுத்து 8ஆம் தேதி 350 கிலோகிராம் போதைப் பொருளை நாட்டிற்கு கொண்டுவர முயன்ற நைஜீரிய நாட்டு ஆடவர் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போதைப் பொருள் குற்ற புலனாய்வுத்துறை தலைவர் ACP நோர்டின் காடீர் தெரிவித்தார். மேலும் 5 கிலோகிராம் ஷாபு வகை போதைப் பொருளை பயணப் பெட்டியில் மறைத்து வைத்திருந்த உள்நாட்டு ஆடவர் ஒருவரும் நைஜீரியா நாட்டு ஆடவரும் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் 20 வயதில் இருந்து 43 வயதிற்கு உட்பட்டவர்கள் என ACP நோர்டின் காடீர் தெரிவித்தார். குறள் 271 வஞ்ச மனத்தான் படிரொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும்.
வஞ்ச மனத்தவனின் திருட்டு நடத்தையை கண்டு அவன் உடம்போடு கலந்திருக்கும் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் எனும் 5 பூதங்களும் தமக்குள் சிரிக்கும் என கூறுகிறார் திருவள்ளுவர். இத்துடன் விடைபெறுகிறோம். வணக்கம். நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. நான் சந்திரகலா ஐயப்பன். சலாம் சத்து மலேசியா.